இவர்கள் அல்லாஹ்வை வணங்கவில்லையா? இவர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லையா? இவர்கள் தங்களுடைய இறைவனாக வணக்க வழிபாடுகளை செலுத்துவதற்கு தகுதியானவனாக அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்த இந்த சமூகம் ஏன் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டும் இவ்வளவு சோதிக்கப்படுகிறது? கண்ணியத்துக்குரியவர்களே, ஒன்றை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். இந்த உலகத்திலே என்ன நடந்தாலும் சரி, என்ன நடக்க போவதாக இருந்தாலும் சரி, என்ன நடந்து முடிந்தாலும் சரி, இவை அனைத்தும் அல்லாஹுடைய கதரில், அல்லாஹுடைய நாட்டத்தில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் துல்லியமாக அறிந்தவன். அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கதரிலே அல்லாஹ் பதிவு செய்து வைத்திருக்கிறான். இன்னா குல்ல ஷைஇன் خلقناه بقدر. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகின்றான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அனைத்து படைப்புகளையும் அவனுடைய கதரை கொண்டுதான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் படைக்கிறான். وعنده مفاتيح الغيب لا يعلمها إلا هو ويعلم ما في البر والبحر وما تسقط من ورقة إلا يعلمها. ஒரு மரத்திலிருந்து காய்ந்த இலை கூட இந்த பூமியில் கீழே விழ முடியாது அல்லாஹுடைய ஞானம் இல்லாமல். அல்லாஹ் அனைத்தையும் அறிந்தான். அனைத்தையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். சிரியாவில் நடந்ததையும் அல்லாஹ் அறிந்தான். பலஸ்தீனிலே நடந்து முடிந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். இந்தியாவிலே நடந்து முடிந்ததையும் நடந்து கொண்டிருப்பதையும் அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கிறான். இலங்கையிலே நடந்து முடிந்ததையும் இன்னும் நடக்க போவதையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் துல்லியமாக அறிந்து கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அல்லாஹுடைய பார்வையில் இருக்கக்கூடிய இந்த சமூகம், அல்லாஹுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த சமூகம் ஏன் சோதிக்கப்படுகிறது? ஈராக்கிலே ஏன் அந்த முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டார்கள்? பலஸ்தீனிலே ஏன் இன்னும் அந்த முஸ்லிம்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள்? சிரியாவிலே ஏன் பச்சிளங்குழந்தைகள் முதற்கொண்டு எதிரிகளால் கொல்லப்பட்டார்கள்? அவர்களுடைய இரத்தங்கள் ஓட்டப்பட்டது. ஏன் முஸ்லிம் பெண்களுடைய கற்புகள் சூறையாடப்பட்டது? இந்தியாவிலே குஜராத்திலே ஏன் அந்த முஸ்லிம்கள் எரித்து சாம்பலாக்கப்பட்டார்கள்? ஏன் இன்னும் பல நாடுகளிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்படுகிறார்கள்? ஏன் இலங்கையிலே முஸ்லிம்கள் பாதிக்கப்பட்டார்கள்? ஏனென்றால் ஏன் அவர்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்றால் அவர்கள் கூறுகிறார்கள் லா இலாஹா இல்லல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற கூறிய ஒரே காரணத்தால் தான் சிரியாவிலே அந்த பிரச்சனை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிய ஒரே காரணத்தால் தான் பலஸ்தீனிலே இன்று வரை பிரச்சனை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறிய ஒரே காரணத்தால் தான் இந்தியாவிலே பிரச்சனை. லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறுகின்ற ஒரே காரணத்தால் தான் இலங்கையிலே பிரச்சனை. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பிரச்சனைகளை கண்டோ, அந்த பிரச்சனைகளில் இறந்தவர்களை கண்டோ நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்? இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் நியதி என்பது நிர்ணயிக்கப்பட்டது. அனைவரும் நிச்சயமாக அந்த நியதியை அடைந்தே தீர வேண்டும். அவர்கள் அடைந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய பாக்கியத்தோடு. என்ன பாக்கியம்? ஷஹீத். அல்லாஹுடைய பாதையில் உயிரிழந்தார்கள். அல்லாஹ்விற்காக, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து ஷஹீதுடைய அந்தஸ்தை அடைந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பற்றி தான் சொல்லுகின்றான். வலா தஹ்ஸபன்னல்லதீன குதிலூ ஃபீ ஸபீலில்லாஹி அம்வாதா. அல்லாஹுடைய பாதையில் இறந்தவர்களை மரணித்து விட்டார்கள் என்று எண்ணி விடாதீர்கள். பல் அஹ்யாஉன், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இன்த ரப்பிஹிம் யுர்ஸகூன், அல்லாஹ்விடத்திலே உணவளிக்கப்பட்டு அவர்கள் உயிரோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே சொல்லுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷஹீதுகளுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 6 அந்தஸ்துகளை கொடுப்பான். அதிலே முதல் அந்தஸ்து, அவனுடைய முதல் சொட்டு இரத்தம் இந்த பூமியில் விழுவதற்கு முன்னால் அவனுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படும். வயரா மக்அதஹு மினல் ஜன்னah, சொர்க்கத்திலே அவன் இறப்பதற்கு முன்னாலேயே சொர்க்கத்திலே அவனுக்கு இருக்கக்கூடிய இடத்தை அவன் பார்ப்பான். கபருடைய வேதனையில் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். மிகப்பெரிய மறுமையின் திடுக்கங்கள் இருந்து அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கப்படும். அவனுடைய தலையிலே மிகப்பெரிய கிரீடங்கள் அனுபவிக்கப்படும். அதில் இருக்கக்கூடிய ஒரு முத்து இந்த உலகத்தை விட சிறந்தது. 72 ஹூரிலின் பெண்களை
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு மனமுடித்துக் கொடுப்பான். 70 உறவினர்களுக்கு அவர்கள் ஷஃபாஅத் செய்வார்கள். இவ்வளவு அந்தஸ்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் இந்தியாவிலே இறந்தவர்கள். இவ்வளவு அந்தஸ்தோடு இந்த உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் சிரியாவிலே இறந்தவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நிகழ்வு இந்த பூமியில் நடந்து கொண்டுதான் இருக்கும். உருவங்கள் மாறலாம், மதங்கள் மாறலாம், எதிரிகளுடைய தோற்றங்கள் மாறலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம் முதற்கொண்டு இந்த உலகம் மறுமையை சந்திக்கும் வரை முஸ்லிம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய போராட்டங்களும் கிளர்ச்சிகளும் சூழ்ச்சிகளும் நடந்து கொண்டுதான் இருக்கும். அதிலே முஸ்லிம்களுடைய உயிர்கள் எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு கொண்டுதான் இருப்பார்கள். எதிரிகளுடைய தோற்றங்கள், மதங்கள் எது வேண்டுமானாலும் மாறலாம். ஆனால் அவர்களுடைய எல்லோருடைய தன்மையும் குஃபர், ஷிர்க். இந்த 2 தன்மைகள் யாரிடத்திலே இருக்கிறதோ, இந்த 2 தன்மைகளை எந்த ஒரு மதமும் எந்த ஒரு சித்தாந்தங்களும் சுமந்திருக்கிறதோ அதன் மூலமாக முஸ்லிம் சமூகம் சோதிக்கப்படும், அதன் மூலமாக முஸ்லிம் சமூகம் தாக்கப்படும் என்பதை தான் எம்முடைய வரலாறுகள் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள். கொஞ்சம் கேளுங்கள் இந்த ஹதீஸை. இன்றைய காலத்தின் உண்மை நிலையை சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பு. எதிரிகள் உங்களை நோக்கி பாய்வார்கள். உணவின் விரிப்பை நோக்கி பசியிலே எப்படி மனிதர்கள் பாய்வார்களோ அது போன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, வமின் கில்லத்தின் நஹ்னு யௌமைதின், அந்த நாளிலே நாங்கள் குறைவான எண்ணிக்கையில் இருப்போமா? எங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பல் அன்தும் யௌமைதின் கஸீர், அந்த நாளிலே நீங்கள் அதிகமான எண்ணிக்கையில் இந்த உலகத்திலே வாழுவீர்கள். இலங்கையிலே நீங்கள் சிறுபான்மையினர், இந்தியாவிலே நீங்கள் சிறுபான்மையினர். ஆனால் ஒட்டுமொத்த இந்த உலக சமூகத்தில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினர். பல் அன்தும் யௌமைதின் கஸீர், நீங்கள் அந்த நாளிலே எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பீர்கள். ஆனால் ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய நுரையை போன்றுதான் உங்களுடைய எண்ணிக்கை இருக்கும். என்ன அர்த்தம்? ஆற்றின் வெள்ளப்பெருக்கத்திலே வரக்கூடிய அந்த நுரைக்கு ஏதாவது மதிப்புண்டா? ஏதாவது மரியாதை உண்டா? ஏதாவது கண்ணியம் உண்டா? அவ்வளவு எண்ணிக்கையில் இருந்தாலும் உங்களுடைய மதிப்பு அது போன்றுதான் இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்துவிட்டு உங்களுடைய உள்ளத்திலே அல்லாஹ் வஹனை சாட்டுவான். அல்லாஹ்வுடைய தூதரே, வஹன் என்றால் என்ன? ஹுப்புத் துன்யா வ கராஹியத்துல் மௌத், உலகத்தை நீங்கள் நேசிப்பீர்கள், மரணத்தை நீங்கள் வெறுப்பீர்கள். அப்படி சூழ்நிலை வந்தால் எதிரிகளுடைய உள்ளத்திலிருந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்கள் மீதுள்ள பயத்தை அல்லாஹ் எடுத்து விடுவார். உங்களை பார்த்து பயப்பட மாட்டார்கள், உங்களை பார்த்து கவலைப்பட மாட்டார்கள். உங்களுடைய சக்தியை நினைத்தோ உங்களுடைய எண்ணிக்கையை நினைத்தோ அவர்கள் பயம் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, என் சமூகத்தின் வெற்றிகள் எங்கே சென்றது? என் சமூகத்தின் கண்ணியங்கள் எங்கே சென்றது? என் சமூகத்தின் ஆட்சி அதிகாரங்கள் எங்கே சென்றது? இந்த உலகத்திலே பெரும்பான்மையான நாடுகளை ஆட்சி செய்த முஸ்லிம்கள் இன்று தங்களுடைய சுதந்திரத்திற்காக, தங்களுடைய உரிமைக்காக காஃபிர்களுடைய காலில் மன்றாடக்கூடிய அளவிற்கு இந்த சமூகம் ஏன் ஆகியது? இந்த சமூகத்தின் இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கந்தக்குடைய யுத்தத்தின் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பாறையை உடைத்தார்கள். அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹஷ் ஷாம், ஷாமுடைய சாவிகள் என்னிடத்திலே ஒப்படைக்கப்படுவதை பார்க்கிறேன். இரண்டாவது உடைத்தார்கள். அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹ ஃபாரிஸ், பாரிசுடைய சாவிகள் என்னிடத்திலே ஒப்படைக்கப்படுவதை பார்க்கிறேன். அல்லாஹு அக்பர், உஅதீது மஃபாத்திஹல் யமன், யமனுடைய சாவிகள் என்னிடத்திலே ஒப்படைக்கப்படுவதை பார்க்கிறேன். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திலே இந்த நாடுகள் கைப்பற்றப்படவில்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்திற்கு பிறகுதான்
இந்த நாடுகள் முஸ்லிம்களால் கைப்பற்றப்பட்டது. நாளை மறுமையிலே இந்த சமூகத்தை பார்த்து முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய தோழர்களால் கைப்பற்றப்பட்ட அந்த பாரிஸும் அந்த யமனும் அந்த ஷாமும் இப்போது எந்த நிலைமையில் ஆனது, ஏன் உங்களுடைய கரத்திலிருந்து பறிக்கப்பட்டது என்று முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார். இந்த முஹம்மது ரசூலின் சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுக்கு என்ன பதில் சொல்லும் என்பதை யோசித்து பாருங்கள். எவ்வளவு நாடுகளை இழந்து விட்டோம், எவ்வளவு ஆட்சி அதிகாரங்களை இழந்து விட்டோம், எவ்வளவு கண்ணியங்களை இழந்து விட்டோம், எவ்வளவு சோதனைகளில் வாழ்வதற்கு அடுத்த நாள் இருக்குமா என்ற எண்ணத்தில் இந்த முஸ்லிம் சமூகம் வாழ்வதற்கு காரணம் என்ன? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சோதனைகளை கொடுக்கிறார்? அல்லாஹ் நாடினால் இந்த சமூகத்திற்கு வெற்றியை அளிக்க முடியுமே, அல்லாஹ் நாடினால் இந்த சமூகத்திற்கு உதவி செய்ய முடியுமே, அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வுடைய இல்லங்களை பாதுகாக்க முடியுமே, அல்லாஹ் நாடினால் எப்படி அபாபியிலுடைய பறவைகளை அனுப்பினாலோ அது போன்று அனுப்ப முடியுமே. ஏன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இதற்கு இந்த சமூகத்திற்கு உதவி செய்யவில்லை? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏன் இந்த சமூகத்தை சோதிக்கிறான்? முதல் பதில், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கென்று ஒரு தனி வழியை வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கென்று ஒரு தனி முறையை வைத்திருக்கிறான் உதவி செய்வதற்கு. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை தவிர வேறு யாரும் அறிய முடியாது என்பதை பின்னால் வரக்கூடிய குர்ஆன் வசனங்கள் எமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிய இந்த சோதனைகளின் முதல் காரணம் அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ் அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். எண்ணிக்கொண்டார்களா இந்த முஸ்லிம்கள், எண்ணிக்கொண்டார்களா இந்த முஸ்லிம்கள் அவர்கள் ஈமானை ஏற்றுக்கொண்டோம் என்று கூறிவிட்டாலே அவர்கள் சோதிக்கப்படாமல் விட்டு விடுவார்கள் என்று எண்ணிக்கொண்டார்களா? யாரோ ரப்புல் ஆலமீன் பேசுகிறான், மூமின்களே நீங்கள் சோதிக்கப்படாமல் விடப்படுவீர்கள் என்று எண்ணிக்கொண்டீர்களா? ஈமான் கொண்ட ஒரே காரணத்தால் வலகத் ஃபதன்னல்லதீன மின் கப்லிஹிம், அல்லாஹ் இதற்கு முன்னால் இருந்த சமூகத்தையும் அல்லாஹ் சோதித்திருக்கிறான். அல்லாஹ் நிச்சயமாக உங்களையும் சோதிப்பான். ஏன்? ஃபலயஅலமன்னல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். உங்களிலே உண்மையாளர்கள் யார், உங்களிலே பொய்யர்கள் யார் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பிரித்து அறிவதற்கு நிச்சயமாக அந்த சோதனைகளை அல்லாஹ் ஏற்படுத்தியே தீருவான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான், அம் ஹஸிபதும் மன் தத்குலுல் ஜன்னah, நீங்கள் சொர்க்கத்திலே எளிதாக நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? முன்னால் வாழ்ந்த சமூகம் கஷ்டத்திலும் சிரமத்திலும் வேதனையிலும் நடுக்கங்களிலும் உட்கொண்டு அந்த தூதரும் அவர்களோடு ஈமான் கொண்டவர்களும் மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ் எப்போது உதவி செய்வான் என்று கேட்கப்படும் அளவிற்கு அல்லாஹ்வுடைய சோதனைகள் உங்களை சந்திக்காமல் நீங்கள் சொர்க்கத்திலே நுழைந்துவிட முடியும் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கிறான். நபிமார்களுக்கு வராத சோதனையா? காஃபிர்கள் நபிமார்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே எமக்கு தெளிவுபடுத்துகிறான். எம்மிடத்திலே காஃபிர்கள் சொல்லுகின்ற அதே வார்த்தை, வகாலல்லதீன கஃபரூ லிருசுலிஹிம், காஃபிர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட ரசூல்மார்களை பார்த்து சொன்னார்கள், லனுக்ரிஜன்னகும் மின் அர்தினா, நாங்கள் உங்களை இந்த பூமியிலிருந்து வெளியாக்கி விடுவோம், அவு லதஊதுன்ன ஃபீ மில்லத்தினா, அல்லது எங்களுடைய மார்க்கத்திலே நீங்கள் நுழைந்து விட வேண்டும் என்று காஃபிர்கள் சொல்லுவார்கள். ரசூல்மார்களை பார்த்து சொல்லுவார்கள், ஒன்று இந்த பூமியை விட்டு நீங்கள் வெளியாகி விடுங்கள், அல்லது எங்களுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளும்படி நீங்கள் ஆகிவிடுங்கள். இந்த இரண்டும் நடக்காமல் எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் சமாதானம் கிடையாது என்று நபிமார்களிடத்தில் காஃபிர்கள் கூறினார்கள். ஃபஅவ்ஹா இலைஹிம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வஹீயின் மூலமாக தெரிவித்தான், லனுஹ்லிகன்னல் ஸாலிமீன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக சொல்லுகிறான், நிச்சயமாக அநீதம் செய்யக்கூடிய அநியாயக்காரர்களை அல்லாஹ் அழித்தே தீருவான். லா இலாஹா இல்லல்லாஹ், அல்லாஹ் அழித்தே தீருவான். அதற்கு பிறகு இந்த பூமியிலே உங்களை ஆட்சியாளர்களாக அல்லாஹ் மாற்றுவான். இந்த பூமியிலே உங்களை அல்லாஹ் வாழ வைப்பான். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய சுப செய்தி கண்ணியத்திற்குரியவர்களே, பிலால் அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். சுமையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். யாசிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள்.
அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். ஹம்தலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகத்தை எண்ணி பாருங்கள். இதுவெல்லாம் நடக்காததா? இதுவெல்லாம் நம் சமூகத்திலே இல்லாததா? இவர்கள் எல்லாம் இந்த பூமியிலே ஷஹீதாக்கப்படவில்லையா? கண்ணியத்துக்குரியவர்களே, இதற்காக துவளக்கூடிய சமூகம் அல்ல. எம்மிடத்திலே ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் நாளை மறுமையின் வெற்றிக்காகத்தானே தவிர அது ஒரு முடிவு கிடையாது. எதற்கும் இந்த முஸ்லிம் சமூகம் தயாராக வேண்டும் என்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு ஓடி வருகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரே, எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய மாட்டீர்களா? எங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே உதவி கூற மாட்டீர்களா? அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்தை கோழைகளாக உருவாக்கவில்லை. இந்த சமூகத்தை வீரம் இழந்த சமூகமாக உருவாக்கவில்லை. கூறினார்கள், ஹப்பாபே, எதை வேதனை என்கிறாய்? இதற்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கூறுகிறாய்? கேட்டுக்கொள் ஹப்பாபே, இதற்கு முன்னால் சில சமூகம் இந்த பூமியிலே வாழ்ந்தது. அவர்களும் லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாத காஃபிர்கள் கொடுமைப்படுத்தினார்கள். ஒருவரை அழைத்து வருவார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ்வை விடும்படி கூறுவார்கள். அவர் முடியாது என்று சொல்லுவார். ரம்பத்தை எடுத்து வந்து உச்சந்தலையிலே வைத்து அவரை 2 துண்டாக பிளந்து விடுவார்கள். வமா யசுத்துஹு ذلك عن دينه. அந்த வேதனை அவர்களை அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து திருப்பாது. ஹப்பாபே, இன்னொரு மனிதரை அழைத்து வருவார்கள். அவருடைய முதுகை இரும்பு சீப்புகளால் சொறிவார்கள். எலும்புகள், தோள்கள், சதைகள் என அனைத்தும் தீர்ந்துவிடும். ஹப்பாப், அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை விட்டு விலகவில்லை. ஹப்பாப், ஹப்பாபே, அறிந்துகொள், லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர், லயுத்திம்மன்ன ஹாதல் அம்ர். அல்லாஹ்வுடைய தூதர் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிச்சயமாக இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் ஒளியை, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பூரணமாக்கியே தீருவான். இந்த உலகம் முழுக்க ஒரு நாள் முழங்கப்படும் லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த உலகம் முழுக்க ஒரு நாள் முழங்கப்படும் முஹம்மது ரசூலுல்லாஹ். உலகம் முழுக்க இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய புரட்சி, இஸ்லாமை நோக்கி மக்கள் அணி அணியாக திரண்டு கொண்டே இருப்பார்கள். எந்த ஒரு அடுக்குமாடி குடியிருப்பையும், எந்த ஒரு குடிசையையும் அல்லாஹ் விடமாட்டான். இல்லா அதுஹலஹுல்லாஹு ஹாதத்தீன். அதனுள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை நுழைக்காமல் வலாகின்னகும் தஸ்தஜிலூன். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாடம் புகட்டுகிறார்கள். ஆனால் நீங்கள் அவசரப்படுகிறீர்கள். சோதனை வந்தால், பிரச்சனை வந்தால், இன்றே அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு வர வேண்டும், அல்லாஹ்வுடைய வெற்றி எங்களுக்கு வர வேண்டும் என்று அவசரப்படுகிறீர்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்